ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். ஐபிஎல் 2024 சீக்கிரமாக நடக்க போகுது. ஐபிஎல் 2008 ஃபஸ்ட் எடிஷன் அப்போ விளாட்ன சில பிளேயர்ஸ் இன்னுமே ஐபிஎல் 2024 வருஷம் விளாட போகிறாங்க. ஒரு சில பிளேயர்ஸில் 15 பிளேயர்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற பிளேயர்ஸ் எல்லாம் அப்போருந்து விளையாடிருக்காங்க. ஆனால் ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர், அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியன் டீமுக்கு விளாட்னதே கிடையாது. 2008 வருஷம் விளாட்னவர் இந்த வருஷம் விளாட போகிறாரு. ஸோ யாருன்னு சொல்லி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் கடைசியில் அந்த பிளேயரை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயர். ஸோ கடைசி வரைக்கும் நான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 MS தோனி. எல்லாத்துக்குமே தெரியும், 2008 வருஷம் இவர் தான் சிஎஸ்கே டீமோட கேப்டனாக இருந்தாங்க. ஸோ அப்போருந்து இப்போ வரைக்குமே இவர் தான் சிஎஸ்கே டீமோட கேப்டனாக இருக்கார். யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியல. ஏகப்பட்ட ஐபிஎல் ட்ராஃபிஸ் இவர் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 2 விராட் கோலி. ஸோ நிறைய பேர் விராட் கோலிக்காகவே ஆர்சிபி மேட்ச் பார்க்குறவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஏன்னா அவரோட பேட்டிங் அவ்வளோ கிளாசிக்காக சூப்பராக இருக்கும் ஆர்சிபி டீமில். ஸோ நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிற ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மா எத்தனை பேருக்கு தெரியாது. மும்பை இந்தியன்ஸ்க்கு முன்னாடி அவர் ஹைதராபாத் டெக்கான் டீமில் தான் இருந்தார். அப்போ ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பின் பவுலிங் கூட அந்த இடத்துல போட்டிருப்பாரு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிறது ரவீந்திர ஜடேஜா. ஃபர்ஸ்ட் அவர் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமில் தான் இருந்தார் 2008 வருஷம். சில இஷ்யூஸ்னால அவர் சிஎஸ்கே டீமுக்கு மாற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ அவர் சிஎஸ்கே டீமில் தான் இருக்கார். ஸோ அடுத்ததாக இருக்கிற ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ அஸ்வினோட டேலண்ட் சிஎஸ்கே டீமில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. 2008 வருஷம் இவர் விளாட்னாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பின்னராக தான் இருக்கார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் சொல்லவே வேணாம். ஸோ அடுத்ததாக இருக்குது ஷிகார் தவான். ஸோ ஷிகார் தவான் ஃபஸ்ட்டு டெல்லி டேர்டெவில்ஸ் டீமில் இருந்தார். அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ், கிங்ஸ் 11, பஞ்சாப், ஏகப்பட்ட டீம்ஸில் இவர் மாறிட்டு இருக்காரு. இப்போ பஞ்சாப் டீம்ஸில் இவர் விளையாடிட்டு இருக்கார். ஸோ அடுத்ததாக இருக்கிறது மனிஷ் பாண்டே. இவர் தான் ஃபஸ்ட்டு செஞ்சுரி அடித்தார் ஐபிஎல் கிரிக்கெட்லேயே. யாராலும் மறக்க முடியாது. இந்தியன் கிரிக்கெட்டர் அடித்தது தான் அவர் தான். இப்போ கொல்கத்தா டீமில் இருக்கார். அடுத்ததாக இருக்கிறது அஜின்கே ரஹானே. ஃபஸ்ட்டு ஒரு மும்பை இந்தியன்ஸ் டீமில் தான் இருந்தார். ஸோ இப்போ சிஎஸ்கே டீம், அதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமில் இருந்தார். இப்போ சிஎஸ்கே டீம் கடைசி வருஷம் கூட நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருந்தார். அடுத்ததாக இருக்கிற ரிஷி தவான் ஃபஸ்ட்டு பஞ்சாப் டீமில் தான் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் சில டீம்ஸ்லாம் இடையில மாறி இருப்பார் நினைக்கிறேன். இப்போ திருப்பி ஒரு பஞ்சாப் டீம்ஸில் தான் இருக்கார். ஸோ அடுத்ததாக இருக்கிற இஷாந்த் சர்மா. ஃபஸ்ட்டு அவர் கேகேஆர் டீம், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமில் இருந்தார். அப்போ சில சீசன்ஸ்லாம் மாறி இருந்தார். இப்போ கடைசியாக ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் டீமில் விளையாடிட்டு இருக்காரு. அடுத்ததாக இருக்கிறது வித்திமான் ஷஹா. இந்தியன் விக்கெட் கீப்பர். அந்த MS தோனிக்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல ஒரு 2008 வருஷத்துலேருந்து விளையாடினார் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு வித்திமான் ஷஹா தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமில் இருந்தார். ஏகப்பட்ட டீம்ஸில் எல்லாம் மாறினார். இப்போ அவர் குஜராத் டைட்டன்ஸ் விளையாடிட்டு இருக்காரு. அடுத்ததாக இருக்கிற பியூஷ் சாவ்லா. ஸோ இன்னுமே பியூஷ் சாவ்லா ஒரு ஸ்பின் பவுலிங் பயங்கரமாக கஷ்டமாக இருக்கும் பேட்ஸ்மேன்ஸ் அடிக்கிறதுக்கு. அவர் மும்பை இந்தியன்ஸ் டீமில் இருக்கார். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர் தான். அடுத்ததாக இருக்கிறது அமித் மிஸ்ரா. ஸோ ஃபஸ்ட்டு அவர் டெல்லி டேர்டெவில்ஸ் டீமில் இருந்தார். இப்போ நிறைய டீம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணி இப்போ கடைசியாக அவர் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமில் இருக்கார். அவர் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம லிஸ்ட் அந்த ஃபைனலாக இருக்கக்கூடிய பிளேயர் இவர் தான், ஸ்வாப்னில் சிங். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 2008 வருஷம் பஞ்சாப் டீமில் இருந்தார். அப்போ இருந்து இப்போ வரைக்குமே ஒவ்வொரு டீம்ஸை மாறினாலும் இப்போ திருப்பி இருக்கார். ஸோ இவர் மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டுங்க. ஏன்னா ஒரு இந்தியன் பிளேயர், அன்கேப்டு பிளேயர், இந்தியன் டீமுக்கே விளையாடாத ஒரு பிளேயர் விளையாடி இருக்கார் அப்படின்னா அது கேட்குறக்கே ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்கும். கண்டிப்பாக எனக்கே ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. MS தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா போன்ற பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் ஸ்வாப்னில் சிங் போன்ற பிளேயர்ஸ் எல்லாம் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் 2008 வருஷத்துலேருந்து இப்போ வரைக்குமே விளையாட போகிறார். 2024 வருஷமும் ஒரு டீமில் இருக்கார். ஸோ கேட்குறக்கே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குல்ல. ஸோ இந்த 15 பேரில் உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எனக்கே தெரியாத நிறைய பேர் இருக்கலாம். அவங்க 2008 வருஷத்துலேருந்து விளையாடி இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு யாரோ ஒருத்தர் தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் நம்ம கமெண்ட் பண்ணும்போது தான் நம்மளோட கிரிக்கெட்டோட நாலேஜ் கண்டிப்பாக வளரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். நவ் இட்ஸ் டைம் டு பை.